இதை நம்ம தெரிஞ்சுட்டு இப்பயே செயல்பட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். சரிங்க. இங்கே இருக்கும்போது அங்கே இடம் நமக்கு ரிசர்வேஷன் ஆகிட்டே இருக்கும். இல்லை அதை வந்து நீங்கள் நம்புறீங்களா? எப்படிங்க? இப்போ நல்லது கெட்டதுக்கு அது வந்து அந்த மாதிரி ஒரு பிறவி மேலே உள்ளதுல இருக்கிறத நம்புறீங்களான்னு கேட்குறோம். கண்டிப்பாக. சரிங்க. வேற ஒன்றும் இல்லைங்க. இப்போ இயேசுன்னு ஒரு ஃபாலோ பண்ணுறாங்க, சரி. நபிகளும் ஃபாலோ பண்ணுறாங்க, சரி புத்தர்னு இந்த மாதிரி நிறைய ஃபாலோ பண்ணுறாங்க. சரி. அது என்ன பொய்யா? அது என்ன ஒரு சக்தி இல்லையா? சரி. ஆனால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பக்கம் இருக்குது. சரி. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, எந்த மார்க்கத்துக்கு போகிறோமோ இல்லையா, இறைவனுடைய மார்க்கத்தில் இருந்தால் போகிறோம். சரிங்க. இறைவனுடைய மார்க்கத்தில் இருக்கு, அதுதான் நான். ஏன்னா ஒவ்வொரு மார்க்கும் ஒவ்வொருடைய குணாதிசயங்கள், ஒவ்வொரு விளைச்சல், ஒவ்வொரு பருவகாலம், ஒவ்வொரு தேர்வு நிலையாம நான் எதுவிட தேர்ச்சி படுறேங்கிறது வித்தியாசம் இருக்கும். வேற ஒன்றும் நேர இறைவனுடைய நம்ம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அவர் எந்த மார்க்கத்தில் போய் இந்த வேலை செய்யணும்னு அமைக்கிறாரோ அந்த வேலை அவர் காட்டுற வழியில் போகணும். சரி. நானாக வந்து புத்தர் வழியை சரி, இல்லை இந்த நான் போய்கிட்டு இருக்க இந்த யோகா அது சரி அப்படின்னு எடுக்கக்கூடாது. இறைவன் வழியில் நம்ம போகணும். இதை அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். நம்புறாங்க நம்பலங்கிறது வேற. முதல் காது கொடுத்து கேட்கறதுக்கான ஒரு நிமிஷம் பேசும்போது 3 வினாடி அவங்களுக்குள்ள போயிடுச்சுன்னா நான் இன்னைக்கு என் வேலை செஞ்சுட்டே நான் அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த 3 வினாடிக்கு அவரை தயார் பண்ணிக்கிட்டே நான் பேசணும். இந்த ஆன்மீகத்தை போடுறது வந்து அவங்களுடைய பணி. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அந்த நம்ம ஒரு மீட்டிங் நடக்குது, நாம் அதில் ஒரு கருத்து சொல்கிறேன்னு வைங்களேன், எல்லாருமே அதை வந்து உள்வாங்கிக்கூடிய மனநிலை இருக்காது இல்லைங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மனநிலை, ஒவ்வொருத்தருக்கு மென்மையான மனநிலை இருக்குங்க, ஒருத்தருக்கு கடினமான மனநிலை இருக்குது, ஒருத்தருக்கு வந்து மென்மையாக இருந்தாலுமே அந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற போது மனம் கடினமாக இருக்குங்க. இப்போ வந்து ஒரு மைசூர்பா போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், அதுலேயே பதமாக இருந்தால் தான் கத்தி உள்ளேயே போகுங்க, செருகுங்க. அதுவே நாளாக இறுகி போச்சுன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் நேரம் இறுகி போச்சுன்னா கத்தி உள்ளே போட்டு அந்த வந்து நம்ம கேக் மாதிரி கட் பண்ணியில் எடுக்க முடியாது இல்லைங்க. அந்த மாதிரி மனம் கடினமாக இருக்கிற போது நம்ம எது பண்ணினாலும் அதை ஏற்றுக்காதுங்க, அதை நம்ம சுத்தியில் வச்சு தான் உடைக்கிற மாதிரி வரும் இல்லைங்களா? ஏற்றுக்கிற மனநிலையில எல்லாருமே இருக்கிறாங்களாங்கிறது நீங்கள் ஒரு கருத்து மனத்தம்னு ஒன்று இங்கே இருக்கு. சரிங்க. இதில் இல்லை. சரிங்க. இது வந்து நம்ம கொண்டு வந்த கர்மா. சரிங்க. அது இருக்காது. சரிங்க. ஆனால் இதில் இருக்கு. இதை பயன்படுத்தினா இது தொடரும், இது பயன்படுத்தாமல் இருக்கும். சரிங்க. எல்லாத்தினாலையும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய சுற்றுப்புற சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலையெல்லாம் பார்த்திங்கன்னா டக்குன்னு அவங்களால அந்த நிலைக்கு மாற முடியறது ஏற்றுக்க முடியாதுங்க. இப்போ எல்லாம் வெயில் அடிக்கும், மழை அடிக்குது, தண்ணி தான் வந்து அவங்க தண்ணி குடிக்கிறாங்களா இல்லையா?